பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து விட்டதால் தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் மும்முரமடைந்துள்ளது. அதிமுக வேட்பாளர்கள் 33 பேரும் நாளை மனு தாக்கல் செய்கின்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. ஆனாலும் சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டுமே மனு தாக்கல் செய்து வருகின்றனர். கவனத்தை ஈர்ப்பதற்காக வித்தியாசமான முறைகளில் அவர்கள் மனு தாக்கல் செய்து வருகின்றனர். பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து விட்டதால் இனி மனு தாக்கல் விறுவிறுப்படையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக வேட்பாளர்கள் 33 பேரும் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். அவர்கள் பகல் 12 மணிக்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் நாளை காலை 11 மணிக்கு தனது வேட்புமனுவை அடையாற்றில் உள்ள மண்டல அலுவலகத்தில் தாக்கல் செய்கிறார். அதேபோல வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி நாளை 12 மணிக்கு தண்டையார்பேட்டையில் 5வது மண்டல அலுவலகத்தில் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய உள்ளார். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் 27ஆம் தேதி தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். தமிழ்நாட்டில் வரும் 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 4 நாட்கள் மட்டுமே அவகாசம் இருப்பதால் மற்ற கட்சி வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 28ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற உள்ளது. 30ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாளாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.